துலாம் ராசிக்கான குரு பேச்சு பலன்கள் ஏற்கனவே நாம் பலமுறை சொல்லி இருக்கிற மாதிரி 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற இந்த காலம் முழுவதும் எதிர்ப்புகள் விலகி விலகி ஓடிவிடும். மேலும் அந்த 6ஆம் பாவத்தை 26/5/2026 முதல் 20/10/2026 வரை குரு பகவானும் பார்ப்பதால் எதிர்ப்புகள் விலகி வெற்றியும் சம்பவிக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபகரமான தொழில் மாற்றம் கூட நடக்கலாம். அக்டோபர் 20 முதல் பிப்ரவரி 13 வரை முயற்சி தடை நீங்கும். இதுவரை முயற்சிக்கு சின்ன சின்ன தடைகள்லாம் இருந்து வந்தது. ஏனென்றால் சனி பகவான் அந்த முயற்சி ஸ்தானத்தை 3ஆம் இடத்தை வெற்றி ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பதால் சிறு சிறு தடங்கல்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் அது ஐப்பசி மாதம் 3ஆம் தேதிக்கு மேல் அந்த ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் குரு பகவான் பார்வை பெறப் போவதால் முயற்சி தடை நீங்கும். பிள்ளைகளுக்கு நன்மை விளையும். வாழ்க்கை துணை சிறப்படைவர். ஆனால் பயணங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறது. பிரயாணங்களில் அதிதீவிர கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற பிரயாணங்களை தவிர்த்து விட வேண்டும். நவம்பர் 13ஆம் தேதிக்கு மேல் வீடு வாகன மாற்றம் சம்பந்தமான சிந்தனை மேலோங்கும். அல்லது வாகனங்களை பழுது பார்க்கக்கூடிய சிந்தனைகள், வீட்டினை பழுது பார்க்கக்கூடிய சிந்தனைகள் மேலோங்கும். பழுது பார்க்க வேண்டிய வாய்ப்பு வந்திருந்தால் பழுது பார்த்துக் கொள்ளலாம். நவம்பர் 13ஆம் தேதிக்கு மேல் தாயாரினுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. சிறிதாக ஏதேனும் பாதிப்பு வந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் சென்று காண்பிக்க வேண்டும். நவம்பர் 13ஆம் தேதிக்கு மேல் உறவினர்களிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உறவுகளால் தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருப்பதால் வீண் வாக்குவாதம் செய்யாமல் அனுசரித்து செல்ல வேண்டும் ஐயா. இதான் துலாம் ராசிக்கான குரு பயிற்சி பலன்களாக நாம் கணித்திருக்கக்கூடியது.